ஸ்கூல் லீவ் விட்டதுமே ஆலியா சந்தோஷமா அவ வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தா. லீவ்ல நம்ம என்ன பண்ண போறோம், அம்மா நம்மள எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆலியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. ஆனா ஆலியாவோட அம்மா ரொம்பவே வருத்தமா இருந்தாங்க. ஏன்னா ஆலியா ரொம்ப நல்ல படிப்பாளி தவிர சில விஷயங்கள்ல அவள்கிட்ட பொறுப்பு கிடையவே கிடையாது. முக்கியமா சாப்பாடு விஷயத்துல ஆலியா ரொம்பவே ஃபுட் வேஸ்ட் பண்ணுவா. அதனால ஆலியாவுக்கு எல்லாத்தையும் இந்த லீவில் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. எப்படியாவது இந்த லீவில் ஆலியாவை அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி சாப்பாட்டுக்கு நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரிய வைக்கணும்னு நினச்சா. அடுத்த நாள் காலையில் ஆலியாவோட அம்மா ஆலியாவை கூப்பிட்டாங்க. இதோ வரேம்மா அப்படின்னு கிட்ட வந்து நின்ன ஆலியா கிட்ட, ஆலியா, இந்த சம்மர் லீவுக்கு நீ உங்க மாமா வீட்டுக்கு போற. கிராமத்துல இருக்க உங்க மாமா பொண்ணு கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியா இருக்க போற அப்படின்னு அம்மா சொன்னதுமே, ஓ அப்படியாம்மா, ரொம்ப ஹாப்பிமா அப்படின்னு கிராமத்துக்கு புறப்பட ஆலியா தயாரானா. ஆலியாவும் அவங்க அம்மாவும் கிராமத்தில் இருக்க மாமா வீட்டுக்கு வந்தாங்க. ஆலியாவோட மாமா வீடு ரொம்பவே சின்னது தான். ஆனாலும் அவளுக்கு அவங்க வீடு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு காரணம் அவங்க மாமா பொண்ணு சீதா தான். சீதாவோட விளையாடுறதுனா ஆலியாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே அவள் வருஷம் கிராமத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவா. இந்த முறையும் அவங்க அம்மா அதே மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த ஆலியாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்த மாமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அடடே, வாங்க வாங்க, 2 பேரும் இப்பதான் வரீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு உபசரிக்க ஆரம்பிச்சாரு. இல்லண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஆலியாவை இந்த லீவுக்கு இங்கே விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். அவள் சீதா கூட விளையாடணும்னு ரொம்பவே ஆசைப்படுறா. அதுக்காக தான். கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாவோட அம்மா ஆலியாவை அங்கேயே விட்டுட்டு தான் வந்த பஸ்லேயே உடனே திரும்பி ஊருக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஆலியா சீதா கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தா. அவளோட லீவெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. சீதாவோட அப்பா ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவார். அவர் கூடவே சீதாவும் சேர்ந்து எந்திரிச்சிருவா. சீதா சேர்ந்து எந்திரிச்சதுமே அப்பாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பா. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போயிடுவார். இது எல்லாத்தையுமே ஆலியா டெய்லியும் கவனிச்சிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் தான் அப்பா வயலில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதையும் நமக்கு சாப்பாடு வரத்துக்கு எவ்வளோ வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதையும் சீதா ஆலியாவுக்கு புரிய வச்சா. அவங்க மாமா வேலையை முடிச்சுட்டு வந்ததும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஆலியா மட்டும் தூங்காமல் சீதா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில் ஆலியாவோட மாமா சீக்கிரமாக எழுந்துட்டாரு. அவருக்கு அன்னைக்கு வயல் வேலை எதுவும் இல்லாததுனால தான் வயலில் உள்ள காய்கறிகள் எல்லாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் உள்ள சந்தைக்கு புறப்பட்டு போனார். அவர் கூடவே ஆலியாவும் சீதாவும் போனாங்க. போகிற வழியிலேயே ஆலியாவோட மாமா கல்தடிக்கு கீழே விழுந்துட்டாரு. அவர் தலையில் வச்சிருந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாமே ரோட்டில் கொட்டி எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆலியாவும் சீதாவும் சேர்ந்து மாமாவை பத்திரமா தூக்கி உட்கார வச்சாங்க. ஆலியா பதட்டமாக இருந்தப்போ சீதா மட்டும் அழுதுகிட்டே இருந்தா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேப்பா அப்படின்னு கேட்டு சீதா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. அழாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சீதாவோட அப்பா சொன்னாரு. என்னப்பா, நம்ம கஷ்டப்பட்டு இப்படி வயல்ல விளைய வச்சதெல்லாம் இப்படி வீணா போயிடுச்சேப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்படி எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்மளுக்கு உணவும் இல்லாம இப்ப பணமும் இல்லாம என்ன செய்ய போறோன்னே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி சீதா ரொம்பவே அழுதா. இதை பார்த்த ஆலியாவுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்ன இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஆலியா மனசில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஆலியா சீதா கூட இருந்தப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆலியாவோட அம்மா ஆலியாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக கிராமத்தில் இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. சீதாவுக்கு அவங்க அத்தையை பார்த்ததோட சந்தோஷம் தாங்கலை. அதே நேரம் ஆலியா ஊருக்கு போகிறா அப்படிங்கிற கவலையும் இருந்தது. கவலைப்படாத சீதா, நான் அடிக்கடி ஆலியாவை அழைச்சிட்டு கிராமத்துக்கு வரேன். அதே மாதிரி நீனும் அப்பா கூட எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம்.
வந்து நீனும் ஆலியாவும் ஜாலியா விளையாடலாம். என்ன ஓகேவா? அப்படின்னு ஆலியாவும் ஆலியாவோட அம்மாவும் சீதாக்கு பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பினாங்க. ஊருக்கு வந்ததுமே ஆலியா அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டதாகவும் இனிமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணான். இதை கேட்ட ஆலியாவோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவங்க ஆலியாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.